என்ன ரம்யா மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சு சத்தமா பேசிக்கிறீங்க? அது என்ன அப்படின்னா நேத்து ஒரு டாஸ்க் ப்ளே பண்ணிருப்பாங்க. டாஸ்க் என்னன்னா பேப்பர் ஒன்னு எழுதிருக்கும், அதை படிச்சுட்டு யாருக்கு சூட்டபிள் ஆகுன்ற மாதிரி சொல்லணும். அது மாதிரி தான் ரம்யாவும் ஒரு பேப்பர் சூஸ் பண்ணுவாங்க. அதுல என்ன இருக்கும்னா சாப்பிட தூங்க ரிப்பீட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்வதியும் திவாகரையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு இது வந்து சரியான பதில் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை ரம்யா இப்ப எப்படி மாத்திட்டாங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்ல எல்லாரும் தான் வேலை ஆகுறாங்க, எனக்கு யாரை சொல்றதுன்னே தெரியல, நான் வந்து உன்னே சொல்லணும்னு நினைக்கல, அவளை தான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல என்னன்னா அவங்க சொன்ன அவ அப்படிங்கிறது யாரும் தெரியல. ரம்யா பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பார்வதி எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை கலாய்க்கிறக்காக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளேயே நீ ரியாக்ட் பண்ணி அதை பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது பத்தாத குறையா அவங்களோட தற்பழமை வேற சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எஃப்ஜே சொன்னான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரவுடி பொண்ணு, என்னோட கேவலமா யாராலையும் இருக்க முடியாது, உள்ள வந்து என்னோட ஃபேமிலிக்காக அமைதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விதைச்சு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லி இந்த ஒரு பிரச்சனையை இதோட முடிச்சு விட்டுருப்பாங்க. இத்தனை நாள வியானாவுக்கு வந்து ஸ்கிரீன் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ ஒன்னா ஒரு எபிசோட்லயுமே நல்லா கவர் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி டாஸ்க் எப்படி பிளே பண்ணணும், நம்ம கேரக்டர் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்வதிட்டையும் திவாகர்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. இந்த திவாகர் வேற நம்ம டாஸ்க் காட்டிலையும் கேரக்டர் எப்படி இருக்குன்றத தான் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்படி அப்படின்னு வியானா என்ன சொல்ல வராங்கன்றதே காதுல வாங்காம பேசிக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு வியானாவும் சொல்லியிருப்பாங்க, அண்ணா ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சண்டை போடுறது மேட்டரே கிடையாது, எதை பத்தி பேசுறோம் எதுக்காக பிளே பண்றோன்றதா முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு திவாகர் சொல்லியிருப்பாரு, நம்ம பொறுமையா போறப்ப நம்ம தூண்டுற மாதிரி ஏதாவது பண்ணும்போது நம்ம அந்த நிலைக்கு தள்ளப்போம், ரொம்ப பொறுமையா இருந்தோம்னா கேனன் ஆக்கி விட்டுருவாங்கன்ற மாதிரி திவாகர் சொல்லியிருப்பாரு. இதுல பார்வதி வேற சும்மா இல்லாம நேத்து உங்களை மெண்டல் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வியானா சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஃபேமஸா இருக்கிறவங்களை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா ஃபேமஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பண்றாங்க, அதே விஷயத்த அவங்களுக்கே திருப்பி சொன்னா அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வியானா சொல்லியிருப்பாங்க. இப்ப வியானா பொறுத்தளவுக்கு கியூட்னஸ்லாம் ஓரங்கடி கேம் எப்படி ஆடன்னு ஒரு ஐடியாக்கு வந்துட்டாங்க தான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் அவங்க கடந்து வந்த பாதை அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எஃப்ஜே நான் கதை சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபர்ஸ்ட் கதையை ஆரம்பிச்சிருப்பாரு. அவரோட ஸ்டோரியை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறத தவிர அந்த கதைக்கு முடிவே இல்லாம சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. இப்படியே இந்த ஒரு கதையை 2 மணி நேரம் ஓட்டிடுறாரு. லாஸ்ட் சீசன்ல கூட சொல்லியிருந்தாங்க ஒரு ஆளுக்கு இவ்வளவு டைம் லிமிட்ன்ற மாதிரி அலோகேட் பண்ணியிருந்தாங்க. யார் வேணா எவ்வளவு நேரம் வேணா சொல்லலாம்ன்ற மாதிரி நேத்துக்கு கண்டென்ட்டே இல்லாத மாதிரி இந்த ஒரு எபிசோட உள்ள ஓட்டிட்டாங்க. அப்பாடா ஒரு வழியா கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தா இதுல பிக் பாஸ் வேற பிரேக் எடுத்துட்டீங்களா, அடுத்து கதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்ததா சபரி ஸ்டோரி சொல்ல வந்தாரு. அவர் வந்தாலே சொல்லுவாப்புல, நான் பிசிக்கலாவும் சரியில்லை மென்டலாவும் அஃபெக்டா இருக்கேன், அதனால யார் என்ன வந்து கட்டிப்பிடிக்கணுமோ கட்டிப்பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் வந்து ஹேக் பண்ணிட்டு அப்படியே அந்த ஹக்கோட ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவரும் அவரோட பங்குக்கு ஸ்டோரி சொல்றேன்னு 1 மணி நேரம் இழுத்து போட்டுருப்பாரு. இப்போ என்னன்னா டாஸ்க்குள்ளேயே டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ கொடுத்த டாஸ்க்ல யார் பெஸ்டா ஸ்டோரி சொல்லிக்கா, யார் போர் அடிச்சா அப்படின்ற மாதிரி தான் டாஸ்க். இதுல வந்து ஸ்டோரி யார் நல்லா சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து நாமினேஷன் பாஸ் ஃப்ரீன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுல கலையும் கனியும் வின் பண்ணி நாமினேஷன் பாஸ் வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஒரு வேல்யூவே இல்லாம போயிருச்சுன்னு தான் சொல்லியாங்க. முதல்ல நாமினேஷன் பாஸ்க்கு டாஸ்க் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நாமினேஷன் பாஸ் கொடுப்பாங்க. அதுலயும் ஒரு சில பேர் சட்டையை கிழிச்சிட்டு மூஞ்சிலாம் பராண்டிட்டு வந்து நிப்பாங்க. இப்போ ஆவுனா நாமினேஷன் பாஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா எல்லாத்தையும் கூப்பிட்டு கார்டன் நிக்க வச்சு தான் கடைசி லாக்கர் டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பஸ்ஸர் சவுண்ட் கேட்டனே உள்ள போகணும், அடுத்த பஸ்ஸர் சவுண்ட் கேட்கறதுக்குள்ளேயே வெளியே வந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் பரபரன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் எடுத்துக்கிருப்பாங்க. அதுக்கிடையில பிக் பாஸ் வந்து சொல்லுவாரு, இதெல்லாம் வந்து சும்மா தான் சொன்னேன், நீங்க வந்து பொறுமையா எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி கண்டஸ்டன்ட் தான் சரியில்லை, கொடுக்குற டாஸ்காச்சும் ஒழுங்கா கொடுத்தாதானே அதுல கொஞ்சம் எங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும், அதை விட்டுட்டு அத்தான் செத்தான்னு சொல்லி நமத்து போன டாஸ்கா கொடுத்தா எப்படி, கொஞ்சம் எங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க, ஃபைனலா இந்த வாரத்துக்கான ரிவ்யூ அப்படின்னு உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா இந்த வாரத்துல யார் பொட்டன்ஷியலா விளாண்டா, நான் வந்து கரெக்டா அப்ளை பண்ணேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க இந்த பக்கம் உட்காரு, இல்ல நான் வந்து சரியா விளாடல அப்படின்றவங்க இந்த பக்கம் உட்காருங்கன்ற மாதிரி சொல்லி அதுல கொஞ்சம் பேர் லெஃப்ட் சைடு வந்து உட்காந்துருப்பாங்க, நான் ஒழுங்கா விளாடலன்ற மாதிரி, அதுல கொஞ்சம் பேர் நான் நல்லா விளாண்டேன் அப்படின்ற மாதிரி, ஒரு சில பேர் ரைட் சைடுல உட்காந்துருப்பாங்க. லெஃப்ட் சைடுல இருக்கவங்க கேட்பாரு, ரைட் சைடுல இருக்கவங்க ஒழுங்கா ப்ளே பண்ணாம ப்ளே பண்ணிட்டேன்னு சொல்லி இருக்கவங்கள சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுல 2 ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்கவங்க லெஃப்ட் சைடு வந்து உட்காருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பிக் பாஸ் அட்வைஸ் பண்ணிருப்பாரு, டிமாண்ட் வச்சிருப்பாரு, ஏன் கழுவி கூட ஊத்திருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாவம் எப்படி இந்த மனுஷனை எப்படி ஆக்கிட்டா என்ற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் தான் நேத்துக்கான எபிசோடு. இதை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.